மேற்கு ஆசியாவில் நிலவும் போரால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $110 தாண்டியது. Oil prices surged past $110 per barrel due to escalating conflicts in West Asia. இஸ்ரேலுக்கு $660 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை நாடாளுமன்ற ஒப்புதலின்றி அனுமதி அளித்துள்ளது. The U.S. State Department bypassed Congress to approve a $660 million weapons sale to Israel. ஹெஸ்புல்லாவின் சமீபத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடியாக லெபனான் முழுவதும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. Israel launched airstrikes across Lebanon in response to recent Hezbollah rocket and drone attacks. மேற்கு ஆசியாவில் உள்ள வெளிநாட்டு ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. Iran launched missile and drone attacks against foreign military bases in West Asia. மேற்காசியாவில் நடைபெற்று வரும் போர் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்திய குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே முதன்மையான நோக்கம் என்றும் அவர் வலியுறுத்தினார். Foreign Minister S. Jaishankar informed Parliament that India is closely watching the war in West Asia. He emphasized that ensuring the safety of Indian citizens remains the priority. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவின் பணவீக்கத்தில் குறைந்த தாக்கத்தையே ஏற்படுத்தும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். Finance Minister Nirmala Sitharaman stated that global crude oil price hikes would have a limited impact on India's inflation. நேபாள தேர்தலில் முன்னாள் ராப்பர் பாலேந்திர ஷா மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார். அவர் பிரதமராக பதவியேற்க உள்ளார். Former rapper Balendra Shah secured a landslide victory in Nepal's elections. He is set to become the Prime Minister. விமான வடிவமைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை உலகளாவிய அளவில் மேம்படுத்தும் நோக்கில் ஏர்பஸ் நிறுவனம் பெங்களூருவில் 5000 பேர் அமரக்கூடிய புதிய தொழில்நுட்ப மையத்தை திறந்துள்ளது. Airbus recently inaugurated a new 5,000-seater technology center in Bengaluru, significantly scaling up its operations for global aircraft design and connectivity. தன்னுடைய கிளாட் ஏஐயை பயன்படுத்துவதை பிற அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் தடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று தங்களை பட்டியலிட்டதற்கு எதிராக ஆந்த்ரோபிக் நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. Anthropic filed a lawsuit to block the U.S. Department of Defense from labeling it a supply chain risk, a move that could prevent other government contractors from using its Claude AI. மேற்காசிய பதற்றங்கள் காரணமாக கச்சா எண்ணெய் விலை $117 எட்டியதால் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியடைந்தன. சென்செக்ஸ் 1.7 விழுக்காடு சரிந்ததில் முதலீட்டாளர்களின் மொத்த செல்வம் $8.5 லட்சம் கோடி குறைந்தது. Indian stocks plummeted as West Asia tensions drove oil prices to $117. The Sensex fell 1.71%, wiping out 8.5 lakh rupees crore in total investor wealth. மேற்கு ஆசியாவில் நீடித்த மோதல் குறித்த அச்சங்கள் அதிகரித்ததால் பெரும்பாலான சர்வதேச பங்கு சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. ஜப்பான் மற்றும் தென்கொரியாவில் குறிப்பிடத்தக்க இழப்புகள் காணப்பட்டன. Most international stock markets dropped sharply as fears of prolonged conflict in West Asia grew. Significant losses were seen in Japan and South Korea. அமெரிக்க சந்தைகள் பெரும் சரிவுடன் வர்த்தகத்தை தொடங்கினாலும் நாளின் பிற்பகுதியில் வியக்கத்தக்க வகையில் மீண்டெழுந்தன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கு ஆசிய மோதல் முடிவுக்கு வருவதாக குறிப்பிட்டதை அடுத்த பங்கு சந்தை குறியீடுகள் உயர்ந்தன. U.S. markets started deeply lower but staged a dramatic late-day reversal. Indexes finished higher after U.S. President Trump suggested the West Asia conflict was nearing completion.